மிக முக்கியமான 10 கேள்விகளை இதுவரைக்கும் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்விகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கேள்விகளை பார்க்கும்போது அத சம்பந்தப்பட்ட கான்செப்டையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ நேரம் கருதி இன்னைக்கான முதல் கேள்வி வந்து நம்ம பார்த்துடலாம். சோ ஆல்ரெடி 40 கேள்விகளை வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ 41வது கேள்வியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ 41st क्वेश्चन என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா பிரசன்டட் பை. எகனாமிக் சர்வே ஆஃப் இந்தியாவை யாரு பிரசன்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் பி ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஃபர்ஸ்ட் எகனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பட்ஜெட் வெளியிடுவாங்கல்ல, ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாள் தான் எகனாமிக் சர்வே அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த எகனாமிக் சர்வே அப்படிங்கிறது வந்து நாட்டுடைய பொருளாதாரத்தை தெள்ள தெளிவா காட்டக்கூடிய ஒரு சர்வே தான். அதாவது நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்ல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கும். இத பினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் பண்ணுவாங்க பட்ஜெட் ரிலீஸ் பண்ற முன்னாடி நாள். ஆக்சுவலா இந்த எகனாமிக் சர்வேவை யாரு ரெடி பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எகனாமிக் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எகனாமிக் அஃபேர்ஸ், அதாவது நிதி அமைச்சத்துக்கு கீழே இயங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எகனாமிக் அஃபேர்ஸ் வந்து இதை ரெடி பண்ணுவாங்க. இது ரெடி பண்றதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீஃப் எகனாமிக் அட்வைசர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. சோ அதன் அடிப்படையில் இது உருவாகும். இதை யாரு பிரசன்ட் பண்ணுவானா, பினான்ஸ் மினிஸ்டர். இப்போதைக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா நிர்மலா சீதாராமன். சோ ஃபர்ஸ்ட் உமன் பினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள். ஓகேங்களா, கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்திரா காந்தி தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க, உமன் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க. ஓகேங்களா, சோ இங்க நல்லா புரிஞ்சுங்க, நிதி அமைச்சகத்துக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எகனாமிக் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க தான் இந்த எகனாமிக் சர்வேவை உருவாக்குவாங்க. யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீஃப் எகனாமிக் அட்வைசர். அவருடைய மேற்பார்வையோட இது உருவாகும். ரிலீஸ் பண்றது இல்லைன்னா பிரசன்ட் பண்றது யாருன்னா பினான்ஸ் மினிஸ்டர். செகண்ட் क्वेश्चन பாருங்க. The highest mountain peak located in Malaysia. மலேசியால இருக்கக்கூடிய உயரமான சிகரம் எதுன்னு கேட்டா மவுண்ட் கினாபாலு அப்படின்னு சொல்லுவாங்க. மவுண்ட் கினாபாலு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபா, அதாவது மலேசியாவில சபா அப்படிங்கிற இடத்துல கிராக்கர் அப்படின்னு ஒரு மலைத்தொடர் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு உயரமான சிகரம் தான் மவுண்ட் கினாபாலு. இதுதான் மலேசியாவில இருக்கக்கூடிய உயரமான சிகரம் இதுதான். ஓகேங்களா, இது ஏன் क्वेश्चनல வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டாவும் இருக்கு. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பாரம்பரிய தலமாவும் இந்த மவுண்ட் கினாபாலு இருக்கு. இது மலேசியாவுடைய உயரமான சிகரம். ஓகேங்களா, இன்னும் சொல்லணும்னா சவுத் ஈஸ்ட் ஏசியாவுடைய உயரமான சிகரம் இதுதான். அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் பெரிய சிகரம் எதுன்னு கேட்டாலும் இந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய கினாபாலு சிகரம் தான். 43rd क्वेश्चन பாருங்க. To which of the following sector of the economy do the activity of agriculture and service belongs? அதாவது அக்ரிகல்ச்சரும் சர்வீஸ் சேவைத்துறையும் எந்த ஆக்டிவிட்டிக்குள்ள வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது பிரைமரி ஆக்டிவிட்டில வரும், அதாவது முதன்மை துறையில வரும். சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் நிலை தொழில வந்து வரும். அதாவது ஆப்ஷன் ஏ பிரைமரி அண்ட் டெரிஷரி ரெஸ்பெக்டிவ்லி. சோ இப்ப பாத்தீங்கன்னா விவசாயம் அப்படிங்கிறது முதன்மை துறையில வரும், அதாவது மூலப்பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லா துறைகளும் பிரைமரி ஆக்டிவிட்டில வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தேன் சேகரித்தல், மரம் வெட்டுதல், மீன் பிடித்தல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சுரங்க வேலையில ஈடுபடுறது, இது எல்லாமே பிரைமரி ஆக்டிவிட்டி. சர்வீஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டெரிஷரியில வந்து வரும், மூன்றாம் நிலை தொழில வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெரிஷரி ஆக்டிவிட்டிக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பிரைமரி ஆக்டிவிட்டி தான் மூலப்பொருளை உற்பத்தி பண்றவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கரும்பு வந்து உற்பத்தி பண்றவங்க முதன்மை துறையில வேலை செய்யறவங்க. அந்த கரும்பு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரையா வந்து எங்க மாத்துவாங்கன்னா இண்டஸ்ட்ரியில அந்த கரும்பை சர்க்கரையா மாத்துவாங்க. இந்த மாறின அந்த சர்க்கரையை வந்து முழு பொருளா மாறிட்டா அப்போ மூன்றாம் நிலை தொழில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சர்க்கரையை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடைக்கும் போய் சேர்ப்பாங்க. அப்போ மூன்றாம் நிலை தொழில் அதுல எதெல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா பேங்கிங். ஓகேங்களா, சேவைத்துறையில எதெல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா பேங்கிங் வரும், அப்புறம் டிரான்ஸ்போர்ட், ஓகேங்களா போக்குவரத்து, அப்புறம் ட்ரேடு, ஓகேங்களா ட்ரேட், அப்புறம் டெலிகம்யூனிகேஷன், இது எல்லாமே சேவைத்துறையில வரும். ஓகேங்களா, சோ இந்த क्वेश्चन அக்ரிகல்ச்சர்ங்கிறது பிரைமரி ஆக்டிவிட்டி, சர்வீஸ் சேவைத்துறைங்கிறது டெரிஷரி ஆக்டிவிட்டில வரும், முதல் நிலை மூன்றாம் நிலையில வரும். ஓகேங்களா. 44th question. Which of the following concept is just opposite to inflation? Inflation என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விலைவாசி வந்து உயர்றது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டேர்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஃப்ளேஷன், அதாவது விலைவாசி குறையிறது. ஓகேங்களா, சோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னா பொதுவா நார்மல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களுடைய விலை வந்து அதிகமாகிறது தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஃப்ளேஷன் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அந்த பொருளோட விலை வந்து குறையிறத டிஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இது எதனால ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃப்ளேஷன் எதனால ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பொருளோட டிமாண்ட் வந்து குறையுது, அப்புறம்
மணி சப்ளை, அதாவது அந்த பணப்புழக்கமும் குறையுது அப்படின்னா இந்த டிஃப்ளேஷன் வந்து ஏற்படும். இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா, ஒரு பொருளுடைய டிமாண்ட் அதிகமாகுது, மணி சப்ளை அதிகமாகுதுன்னா விலைவாசி உயரும். ஓகே, விலைவாசி வந்து அதிகமாகும். டிஃப்ளேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருளோட தேவையே இல்ல, தேவை குறைஞ்சிடுது, மணி சப்ளை இல்ல அப்படின்னா விலைவாசி குறையதான் செய்யும். அதுக்கு பேரு டிஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்ஃபிளேஷன் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா தேக்க மந்த சம்திங் ஏதாவது வரும். ஸ்டேக்ஃபிளேஷன் மீனிங் மட்டும் புரிஞ்சுங்க. அதாவது விலைவாசியும் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்திருக்கும், பிளஸ் வளர்ச்சியும் குறைஞ்சிருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது பேரு ஸ்டாக்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. ஸ்டாக்ஃபிளேஷன் என்னது, growth வளர்ச்சியும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். ஓகே, விலைவாசி ஏற்றத்தோட வளர்ச்சியும் குறைஞ்சதுன்னா அது பேரு ஸ்டேக்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 45வது क्वेश्चन பாருங்க. which are the following is the most close to the definition of oligopoly? ஃபர்ஸ்ட் oligopoly அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அதாவது கம்பெனி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும், அதாவது ரொம்ப கம்மியான செல்லர் தான் இருப்பாங்க. ஓகே, அதாவது கம்பெனி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும், செல்லர் வந்து விக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியா இருப்பாங்க, ஆனா வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருந்தா அதுக்கு பேரு ஒலிகோபோலி. ஒலிகோபோலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க, ஆனா அதை வாங்குறவங்க அதிகமா இருப்பாங்க. இதுல எது எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா, இந்த சிகரெட் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, சிகரெட் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி இருக்கும், ஆனா ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ஒரு 10 15 இப்படிதான் இருக்கும். ஆனா அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விலையை வந்து அவங்களே வந்து பாத்தீங்கன்னா விலையை ஏத்த இறக்குறதுக்கு அவங்களே இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஓலிகோபோலினா என்ன, சிகரெட் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு ஓலிகோபோலி. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஃபியூ செல்லர் தான் இருப்பாங்க, ரொம்ப விக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க, ஆனா அதை வாங்குறதுக்கு பல பேர் இருப்பாங்க. அப்படி இருந்தா அதுக்கு பேர் வந்து ஓலிகோபோலி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, சோ இந்த இதெல்லாம் அந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆட்டோமொபைல் செக்டர், வாகன தொழிற்சாலை, டெலிகாம் இண்டஸ்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ரொம்ப கம்மியான தொழிற்சாலைகள் தான் இருக்கும், ஆனா அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ பைக் வந்து எங்க ஒரு பைக் உற்பத்தி பண்ற இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அப்படியே கையை விட்டு சொல்லிடலாம் இல்லையா, ஒரு 10 இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதை வாங்குறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கும். அதே டெலிகாம் இண்டஸ்ட்ரியும் அதே மாதிரி தான். சோ இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. ஒலிகோபோலிங்கிறது சிகரெட் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் செக்டர், டெலிகாம் இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒலிகோபோலி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, கொஞ்சம் பேர் தான் அதை வந்து செல் பண்றதுக்கு இருப்பாங்க, ஆனா அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, சோ இந்த பார்பர், வெல்டிங் ஷாப் இதெல்லாம் மோனோபோலிக்கு எக்ஸாம்பிள், மோனோபாலிஸ்டிக் காம்படிஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, மோனோபாலிஸ்டிக் அப்படின்னா முற்றிலும் அவங்களுடைய உரிமை, முற்றுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோபோலினா முற்றுரிமைன்னு அர்த்தம். சோ இவங்க தான். ஓகே, அடுத்து இந்த வீட் ஃபார்மர்லாம் இருக்காங்கல்ல, கோதுமை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள்லாம், இதெல்லாம் பெர்ஃபெக்ட் காம்படிஷன், நிறைய பேர் பண்ணுவாங்க பெர்ஃபெக்ட் காம்படிஷன். அடுத்து பாருங்க, 46வது क्वेश्चन பாருங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், கொலாட்ரல், டாக்குமெண்டேஷன் ரெக்வயர்மெண்ட் அண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் இது எல்லாமே சேர்ந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட். டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் பேங்க்ல போய் கடன் கேட்க போறேன்னா, நான் கடன் கேட்கிறவங்க, அப்புறம் பேங்க் வந்து கடன் கொடுக்கறவங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு போடல, அது பேர் தான் டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட். டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட்னா என்ன அர்த்தம், அதாவது நான் வந்து கடன் பாரோவர், ஓகே, நான் வந்து கடன் கேட்பவர். ஓகேங்களா, இந்த கடனை கொடுக்கறவங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாரோவருக்கும் கிரெடிட்டாருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒப்பந்தம் இருக்குல்ல, அதுதான் டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு லோன் கொடுக்க போறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கும், அதே மாதிரி எவ்வளவு வட்டியில வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன கொலாட்ரல் இருக்கு அப்படிங்கறத நான் கொடுத்தே ஆகணும். கொலாட்ரல்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் வாங்கக்கூடிய கடனுக்கு என்னால முடியல அப்படின்னா, நான் வந்து என்னுடைய வீட்டோட பத்திரமோ இல்லைன்னா என்னோட நிலத்தோட பத்திரமோ இல்ல என்னுடைய வாகனத்தோட பத்திரத்தை நான் வந்து கொலாட்ரலா ஆட் பண்ணிருப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னால முடியாத பட்சத்தில் அவங்க அதை வித்து அவங்க காசு எடுத்துப்பாங்க. அப்புறம் டாக்குமெண்டேஷன், அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்டேஷன் ரெக்வயர்மெண்ட், அப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட், இதை வந்து எப்படி வந்து அவங்க பே பண்ண போறாங்க, எத்தனை வருஷத்துக்குள்ள நான் பே பண்ணணும், இப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட்ல இருக்கும். இன் ஷார்ட், டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட்னா என்னன்னா, நான் கடன் கேட்க போறேன் அப்படின்னா எனக்கும் பேங்குக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை தான் டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்றோம். அப்ப கடன் வாங்க போறேன்னா அதுல எது எதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதுல எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். எவ்வளவு வந்து கடன் வந்து கேட்கிறோம், எப்படி அவங்க பே பண்ண போறாங்க, எவ்வளவு வட்டி போட போறாங்க, என்ன டாக்குமெண்ட் வந்தா கேட்டாங்க, மோட் ஆஃப் பேமெண்ட் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கும். ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन பாருங்க. வித் which 5-year plan is also known as மகளோபிஸ் பிளான். மகளோபிஸ் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த 5ஆண்டு திட்டத்தை சொல்லுவாங்கன்னா, 2வது 5ஆண்டு திட்டத்தை மகளோபிஸ் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தது. இந்த 2வது 5ஆண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 5ஆண்டு திட்டம் 1951 இருந்து 56 வரைக்கும் இருந்தது. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ வந்து இந்தியாவில் முழுக்க உணவு பற்றாக்குறை இருந்தது. 2வது 5ஆண்டு திட்டத்துல தொழிற்சாலைகளை டெவலப் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஏன்னா தொழிற்சாலைகள் தான் வந்து இந்த இந்தியாவின் கோயில் அப்படின்னே வந்து ஜவஹர்லால் நேரு வந்து நினைச்சிருப்பாரு. சோ அதை டெவலப் பண்ணா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், அதனால இந்தியா வந்து வளம் பெறும்
அப்படின்னு அவர் நினைச்சாரு. சோ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய காலகட்டம் 1956 இருந்து 61. இந்தியாவில் இப்ப இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழிற்சாலைகள் எல்லாமே அப்பதான் வந்திருக்கும். நிறைய இரும்பு ஆலைகள், பிலாய், ஓகே, இந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலைகள் ICF, ஓகே, இந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை காமராஜர் பீரியட்ல வந்து கொண்டு வந்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான். அறைகள் நிறைய கட்டப்பட்டது, தொழிற்சாலைகள் நிறைய கட்டப்பட்டது இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான். இதை வகுத்து கொடுத்தது PC மகாலனோபிஸ், ஜவஹர்லால் நேருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? சோ அடுத்தது பாருங்க. Which mobile operating system today has the largest share in global smartphone market? அதாவது ஸ்மார்ட் மார்க்கெட்ல எந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்தை அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம யூஸ் பண்றதும் ஆண்ட்ராய்டு OS, ஆண்ட்ராய்டு ஆபரேட்டிங் சிஸ்டத்தை தான் அதிகமா யூஸ் பண்றோம். செகண்ட் இடத்துல எது இருக்குன்னா ஆப்பிள் iOS வந்து இருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பிராண்ட் இருக்குல்ல, சாம்சங், ஜியோமி, இது எல்லாமே வந்து அதுக்கு ஆபரேட்டிங் சிஸ்டமா எதை யூஸ் பண்றாங்க? ஆண்ட்ராய்டு OS தான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த ஆண்ட்ராய்டை யாரு டெவலப் பண்ணான்னு கேட்டா கூகுள் தான். கிட்டத்தட்ட 70% குளோபல் உலகத்துல வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் போன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு OS தான் யூஸ் பண்றாங்க. 49th question. The equilibrium price of a commodity will definitely rise if there is a, ஓகே, அதாவது ஒரு பொருளுடைய ஈக்குலிபிரியம் பிரைஸ், சமநிலை விலை அப்படிங்கிறது எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. எப்போ ரைஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் accompanied by decrease in supply. அதாவது ஒரு பொருளோட டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும், ஆனா அதனுடைய சப்ளை வந்து ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னா, அதாவது ஒரு பொருளோட தேவை அதிகமா இருக்கு ஆனா அதனுடைய சப்ளை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த ஈக்குலிபிரியம் பிரைஸ் ஆஃப் எ கமாடிட்டி, ஒரு பொருளோட சமநிலை விலை இருக்குல்ல, அது பாதிக்கப்படும், அதிகமாகும். ஏன் அதிகமாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கு, தேவை அதிகமா இருக்கு, 1000 இருக்கு ஆனா சப்ளை 100 தான் கிடைக்குது அப்படின்னா என்ன ஆகும்? அந்த பொருளுடைய பிரைஸ், அந்த பொருளோட பிரைஸ் வந்து அதிகமா தான் மாறும். ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின். Who formulated the சர்வோதய பிளான்? இது வந்து ஆன்சர் தப்பா இருக்கு ஆக்சுவலா. Who formulated the சர்வோதய பிளான் அப்படின்னு கேட்டா ஜெயபிரகாஷ் நாராயணன். 1950 ஜெயபிரகாஷ் நாராயணன் சர்வோதயா அப்படிங்கிற திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணார். இந்த ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் அப்படிங்கிறது வந்து காந்திய திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணவர். காந்திய திட்டத்தை, ஏன்னா அவர் ரொம்ப காந்தியுடைய முக்கியமான சீடர். காந்தி என்ன நினைச்சாரு? கிராமப்புறத்தை மேம்படுத்தணும்னு நினைச்சாரு. இந்த மாதிரி காதி வில்லேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரி இதை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைச்சாரு. இதன் அடிப்படையில் விளங்கினவங்க தான் இந்த ஸ்ரீமன் நாராயண் அகர்வால். ஓகேங்களா? காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, ஓகேங்களா, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி வந்து அதிகப்படுத்தணும்னு நினைப்பாங்க அவங்க. சோ இங்க நான் குழப்ப விரும்பல. சர்வோதய திட்டத்தை லான்ச் பண்ணது யாரு, ஃபார்முலேட் பண்ணதுன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். 1977 முதல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுல 30 வருஷம் காங்கிரஸ் ஆட்சிக்கு அப்புறம் முதலா ஜனதா கட்சி அப்படின்னு ஒண்ணு உருவானுச்சுல, அப்ப ஜெயபிரகாஷ் நாராயணன் தான் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டியது. பட் அவர் மறுக்கவே மொரார்ஜி தேசாய் வந்திருப்பார். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சோ அப்புறம் முக்கியமான ஒரு நோட்டிபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தியாழ் அகாடமில அடுத்து வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் கான்ஸ்டபிள் LDC UDC இதற்கான அட்மிஷன்ஸ் ஓபன்ல இருக்கு. சோ கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா கமிங் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ தேவைப்படுறவங்க 9952787085 இந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய நேம் வந்து என்ரோல் பண்ணீங்க. கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா போகும். நன்றி, வணக்கம்.